ராஜராஜ சோழனை மிஞ்சிய சோழன், மறைக்கப்பட்ட சோழனுடைய வீரமும் வரலாறும். சோழர்களை தேடிய பயணத்தில் இதுவரைக்கும் பல ஆதாரங்களை தேடி திரட்டி நாம் கடைசியாக இளங்கோவதியரையன் எனும் மாறன் பரமேஸ்வரன் தான் இந்த சோழ நாட்டை ஆட்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் சோழ நாட்டில் வேணும்னே திட்டமிட்டு அளிக்கப்பட்ட சோழனுடைய வீரம், நாட்டோட வளர்ச்சி, அவனுடைய போர்கள், அவனுடைய சிறப்பு என ஒவ்வொன்றையும் கல்வெட்டு ஆதாரத்தோட பார்க்க போறோம். கண்டிப்பா சொல்றேன், தமிழனா பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் பெருமைப்பட வைக்கும் இந்த வீடியோ. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சோழ மன்னனுடைய வீரத்தையும் வரலாற்றையும் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோவில் போகலாம். ஸ்ரீ சத்ருகேசரி, அபிமான வீரன், ஸ்ரீ கல்வற்கல்வன், செருமாறன், வேல்மாறன், சாத்தன்மாறன். கடைசியாக இந்த சோழ நாட்டை பல்லவர்களுக்கு கீழே நட்போடு இளங்கோவதியரையன் எனும் மாறன் பரமேஸ்வரன் ஆட்சி பண்ணதாகவும், இவருக்கு அப்புறம் இவருடைய மகனான சுவரன் மாறன் தான் இந்த சோழ நாட்டை ஆட்சி பண்ணதாகவும் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சுவரன் மாறன் இருக்கார்ல, இவரு தான் இளங்கோவதியரையனுடைய ஒரே வாரிசு அப்படிங்கிற மாதிரியும் சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. இதுக்கு காரணம் சுவரன் மாறனை பத்தி கிடைச்ச கல்வெட்டு ஆதாரங்கள் தான். இந்த கல்வெட்டு ஆதாரங்களும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியாப்பட்ட தமிழ் மன்னன் இருந்தான் அப்படிங்கிற இந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே மறைச்சிருப்பாங்க. நல்ல வேலையா போச்சு, இந்த மாதிரியான ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைச்சது. சரி, சில ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி இந்த சுவரன்மாறன் மட்டும்தான் இந்த இளங்கோவதியரையனுக்கு வாரிசா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா இந்த சுவரன்மாறனுக்கு முத்தரையர் அப்படிங்கிற பதவி கிடைக்குது. இந்த முத்தரையர் அப்படிங்கிற பதவி இளைய மகனுக்கான பதவி. அப்போ அதியரையன் பதவியில இருந்த ஒரு மன்னனை பத்தி நம்மளுக்கு தெரியணும். அவரு தான் இந்த சுவரன்மாறனுடைய அண்ணனா இருந்திருக்கணும். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு ஆய்வாளர்கள் இந்த சுவரன்மாறனுடைய அண்ணனை பத்தி எழுதியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஆய்வாளர்களுடைய புத்தகங்களை படிச்சோம் அப்படின்னா ஒரு ஆய்வாளர்கள் கூட எழுதல, திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. நம்ம விட்டுருவோமா? அதுதான் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அதே காலத்துல ஏதாச்சும் ஒரு நூலில் அவரை பத்தி கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு யாப்பெருங்கால விருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் கிடைக்குது. அந்த நூல்ல ஒரு பாடல் கிடைக்குது. அந்த பாடல் தான் உதுக்கான் சுரந்தான வன்வகை சுவரன் மாப்பூதன் பரந்தானா பல்புகழ் பாடி இறந்தார் மாட்டின்மை அகழ்வது போல இருள் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்யுள் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது சுவரன் மாப்பூதன் இருக்கார்ல, இவர் வல்லமை படைத்தவர். இவருடைய வல்லமையான இந்த புகழை பாடுபவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்களுடைய இருளை நீக்கமடைய செய்கிறவர் தான் இந்த சுவரன் மாப்பூதன் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்யுள் வந்து சொல்லுது. அதாவது சுவரன் மாப்பூதன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்திருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த சுவரன் மாப்பூதன் இருக்கார்ல, இவர் தான் இளங்கோவதியரையன் எனும் மாறன் பரமேஸ்வரனுடைய மூத்த மகனா இருந்திருக்கணும். இவர் தான் சோழ நாட்டை மாறன் பரமேஸ்வரன் எனும் பேரதியரையனுக்கு கீழே அதியரையன் பட்டத்திலிருந்து ஆட்சி பண்ணியிருக்கணும். சுவரன் மாறன் இருக்கார்ல, அவரு தஞ்சையில முத்தரையர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்து இந்த சோழ நாட்டை ஆட்சி பண்றாரு. இந்த சுவரன் மாப்பூதன் இருக்கார்ல, இவரை பத்தி வேற ஏதாச்சும் ஒரு தகவல்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும்னா பெருசா வேற எந்த ஒரு தகவலுமே கிடைக்காது. ஆனா இவர் தான் இவருடைய அண்ணன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஏன்னா இவருடைய பேரும் சுவரன் மாப்பூதன் அப்படிங்கிற மாதிரி வருது. இதுல இன்னொரு முக்கியமான எவிடன்ஸும் நம்மளால சொல்ல முடியும். என்னன்னா இந்த சுவரன் மாப்பூதன் இருக்கார்ல, இவரு சுவரன் மாறன் வாழ்ந்த கடைசி காலம் வரையிலும் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா சுவரன் மாறன் இருக்கார்ல, இவருக்கு கடைசி வரையிலும் பேரதியரையன் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கல. அப்ப அந்த பதவி அவருடைய அப்பாவுக்கு அப்புறம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த வாரிசு கிடைச்சிருக்கும். அந்த மூத்த வாரிசு தான் சுவரன் மாப்பூதன் அப்படிங்கிறது. இதை வச்சு பார்க்கும் பொழுது சுவரன் மாப்பூதனும் சுவரன் மாறனும் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கணும். அப்படியே இருந்தாலும் சுவரன் மாப்பூதனை விட சுவரன் மாறனை பத்தின புகழ்கள் தான் நம்மளுக்கு தெரிய வருது. இதற்கு காரணம் அவரை பத்தி கிடைச்ச நம்மளுக்கான ஆதாரங்கள், அவருடைய போர் சாகசங்கள். அப்படி கிடைச்சதுல அந்த கிடைச்சதுல சில ஆய்வாளர்களால் சொல்லப்படும் சுவரன் மாறனுடைய வரலாறு என்ன தெரியுமா? அவரை பத்தி என்ன தெரியுமா அதிகமான மக்களுக்கு தெரியப்படுது? சுவரன் மாறன் இருக்கார்ல, இவர் மே 23 சதய நட்சத்திரத்துல கிபி 675 பிறக்கிறார். கிபி 705 இருந்து 745 வரையிலும் தஞ்சையில ஆட்சி பண்றாரு. அதுவும் குறுநில மன்னரா ஆட்சி பண்றாரு. இவர் பல்லவர்களோட நட்போட இருந்ததால பல்லவர்களுக்காக 2 போரும் தனக்காக 16 போர்களையும் தோல்வியே காணாம, ஏன் தன்னோட வாழ்நாள்ல செஞ்ச எந்த போர்ல தோல்வியே காணாம வெற்றி வாகையை சூட்டுறாரு. இதனாலேயே இவருக்கு பெரும்பிடுகு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. சோ காலப்போக்கில் இவரை 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் அப்படிங்கிற மாதிரி அழைச்சி வர்றாங்க. அது மட்டும் இல்ல, போருக்கு போகும்போதே வாகை பூவை சூடி சென்று வெற்றிகள் பலகலம் கண்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கேட்கும் பொழுதே இவரை பத்தி நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லா பொல்லரிச்சிரும். ஆஹா, இப்படி ஒரு தமிழ் மன்னனா இவ்வளவு வீர சாகசங்களை புரிஞ்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா புல்லரிச்சு போகும். இது அவரை பத்தி பேசிக்கா கூறக்கூடியதுதான். ஆனா
இவருடைய உண்மையான சாகசமும் உண்மையான வரலாறும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், சத்தியமா சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெருமையா இருக்கும். அப்படி இவருடைய உண்மையான வரலாறு என்ன, அதற்கான ஆதாரம் என்ன, இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலையில ஒரு கோவில் தூண்ல ஒரு சில கல்வெட்டுகள் கிடைக்குது. அந்த கல்வெட்டுல இவருக்கான பட்டப்பேர்கள் பத்தி எழுதியிருக்கு. அப்படி கிடைச்ச கல்வெட்டுல எழுதப்பட்ட பட்டப்பேர்கள் என்ன தெரியுமா? ஸ்ரீ சத்ருமல்லன், ஸ்ரீ கல்வர்கல்வன், ஸ்ரீ அதிசாகசன், ஸ்ரீமாறன், அபிமானதீரன், சத்ருகேசரி, தமராலயன், செருமாறன், வேல்மாறன், சாத்தன்மாறன், தஞ்சைக்கோன், வல்லக்கோன், வான்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பட்டங்கள் கொண்ட வேற எந்த ஒரு மன்னனுமே அதே காலகட்டத்தில் வாழல அப்படிங்கிறது தான் ஒரு தனி சிறப்பு. இவ்வளவு பட்டப்பேர்கள் கிடைச்சதுல இவ்வளவு பட்டப்பேர்களும் சும்மா கிடைச்சிருமா? இவர் செஞ்ச ஒவ்வொரு போர்கள்னாலையும் இந்த பட்டப்பேர்கள் கிடைக்குது. அப்படி அவர் செய்த போர்கள் என்ன தெரியுமா? கொடும்பாலூர் போர், மணலூர் போர், திங்களூர் போர், காந்தலூர், அலிந்தியூர், காரையூர், மரங்கூர், புகழி, அன்னவாயில், செம்பொன்மாரி, வெண்கோடல், கண்ணூர், வஞ்சி, கோனாட்டு போர், மணிப்பாறை போர், மாமங்கை போர் என 16க்கும் மேற்பட்ட போர்களை செஞ்சிருக்கார். சரி, இந்த போர்கள் எல்லாம் செஞ்சார்ல, இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அதற்கான ஆதாரம் அதே கோவில் தூண்ல கல்வெட்டுகளா எழுதி வச்சிருக்காரு. அதுவும் மாற்று மொழியில் இல்லைங்க, தமிழ்லயே எழுதி வச்சிருக்காரு. அப்படி தமிழ்ல கிட்டத்தட்ட இந்த போர்களை பத்தின 24 வெண்பாக்கள் கிடைக்குது. இன்னும் பல வெண்பாக்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிடைச்ச வெண்பாலைய இவரை பத்தின புகழ் உலகம் முழுவதும் தெரிய வருதுங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த சுவரன்மாறன் இருக்கார்ல, இவருடைய தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதையும் நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழ் மீது கொண்ட பற்றுனால தமிழுக்காக முதல்ல மெய்கீர்த்தி எழுதிய மன்னர் இவர் தான். மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மையான புகழை பாடுவது. தமிழுக்காக உண்மையான புகழை பாடி தமிழை சிறப்பித்து புகழ்ந்தவர் தான் பேரரசர் பெரும்பிடுகு எனும் சுவரன்மாறன் முத்தரையர். சோ முதலில் தமிழுக்காக மெய்கீர்த்தி எழுதிய மன்னரும் இவர் தான், தன் புகழுக்காக மெய்கீர்த்தி எழுதிய மன்னரும் இவர் தான். அப்படி இவரை பத்தி கிடைச்ச வெண்பாக்கள் இருக்குல்ல, இதை ஃபுல்லா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போகும். ஸோ அதனால அந்த வெண்பாக்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இந்த வெண்பாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துட்றேன். நீங்க பதிவிறக்கம் பண்ணி படிச்சு பார்த்துக்குங்க. எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. இருந்தாலும் அவரை பத்தி நம்மளும் பேசிடணும்ல, அவருடைய சாகசங்கள் வீரத்தை பத்தி நம்ம சொல்லணும்ல, அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். இதுல முதல் வெண்பாவா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பால் கொண்ட செவ்வாய் விளைய மொழி பருவத்து முன்னம் வேல் கொண்ட மாறன். ஒரு சில வார்த்தைகள் அழிஞ்சிருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பால் குடியை மறந்து மொழி பேச தொடங்கிய அந்த காலத்திலேயே தன் கையில் வேலை எடுத்து போர் புரிந்தவர் தான் இந்த சுவரன்மாறன். அதுவும் சாதாரணமா சிற்றரசர்கள் இல்லைங்க, சேரர்களை எதிர்த்து அவருடைய தலைநகரான வஞ்சிக்கே சென்று அங்க போய் சேரர்களை அடிச்சு வெற்றி வாகை சூடியிருக்காரு. அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய மன்னனா இருந்திருக்கணும். ஆய்வாளர்கள் சொன்ன மாதிரி குறுநில மன்னர்னால இது முடியுமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். இவர் செய்த அனைத்து போருமே பேரரசர்களான சேரர்களையும் பாண்டியர்களையும் எதிர்த்து தானே தவிர குறுநில மன்னர்களை எதிர்த்து கிடையாது. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல இவர் எப்படி குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவருடைய புகழை ஏன் மறைக்கிறாங்க? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எவனுமே தமிழ் மன்னர்களை அவர்களை பத்தி பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அதுதான் உண்மை. இந்த இடத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவருக்கு கல்வர்கல்வன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, இந்த கல்வர் அப்படிங்கிற பேர்னால இவர் கல்வர் குல தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா உண்மை கிடையாது. இந்த இடத்துல ஒரு வெண்பா இருக்கும், நான் அந்த வெண்பாவை போட்டு வரேன். இந்த வெண்பால கல்வன் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்காங்க. ஏன்னா கல்வர்களை ஓட விட்டு துரத்தி விரட்டியவர் தான் இந்த கல்வன் சுவரன்மாறன். கல்வர்களை விரட்டியதால தான் இந்த பேர் பெற்றது அப்படிங்கிற மாதிரி இந்த வெண்பாக்கள்ல அவரே கைப்பட எழுதி வச்சிருக்காரு. சரிங்க, ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, இந்த சுவரன்மாறன் பயன்படுத்தின சின்னம் இருக்குல்ல, கயல் சின்னம் தான். பாண்டியர்கள் பயன்படுத்தின மாதிரியே ரெட்டை மீனை, அதாவது ரெட்டை மீனை கயல்னு சொல்லுவாங்க, அந்த கயல் கொடியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உங்க ஆதாரமா சொல்றது என்ன தெரியுமா? நான் இங்க ஒரு வெண்பா படிக்கிறேன் பாருங்க. வெங்கட் பொறு கயல் சேர் வேல் கொடியோ வான்மாறன் செங்கட் கரும்பகடு சென்றுலக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்பா வருது. இந்த வெண்பா இருக்குல்ல, இந்த வெண்பா உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மையான வெண்பா கிடையாது. இதுல கயல் அப்படிங்கிற ஒரு வேடை சேர்த்திருக்காங்க. இது உண்மையான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா கயல் அப்படிங்கிற வார்த்தை உண்மையான கல்வெட்டுல இல்ல. உண்மையான கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெக்கார்டு ஒன்று இருக்கு. அந்த கவர்மெண்ட் ரெக்கார்டை நான் இந்த இடத்துல போட்டு வரேன். எபிகிராஃபியா இண்டிகால இருக்கு. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, வெங்கட் பொறு மாசேர் வேர்க்கொடியோன் வான்மாறன் செங்கட் கரும்பகடு சென்றலக்க அங்குந்தோர் தேரெழுந்தி மாவெழுந்து செங்குருதி மண் பரந்த ஊரெழுந்த யூரென்று மூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது இது அலிந்தியூர்ல நடந்த ஒரு போரை பத்தி சொல்லுது. இந்த அலிந்தியூர்ல சுவரன்மாறனை எடுத்து வந்த போர்ப்படைகள் ரத்தமும் சதையுமாய்
அந்த நிலத்துல சிவந்த வானம் போல கிடக்கு. அந்த சிவந்த வானத்தை அவருடைய பெரும் படைகளான யானைப்படைகளை கொண்டு உழுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ஸோ அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய யானைப்படைகளை கொண்டவரா இருக்காரு அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவர் குறுநில மன்னர் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்ல, இவங்க சொன்ன பொய்யான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இரட்டை கையலை சின்னமாக பொறித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இந்த இடத்துல பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி உடைக்கப்படுது. சரிப்பா, அப்போ இவருடைய உண்மையான சின்னம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழர்களுக்கு என்ன உண்மையான சின்னம்? புலியா தானே இருக்க முடியும்? புலி தான். அதாவது இப்ப நம்ம சொல்ற மாதிரி வரி புலி கிடையாது. இன்றைக்கு நம்ம சிங்கம்னு சொல்லக்கூடிய புலி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், சிங்கம்னா என்ன புலினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அந்த இடத்துல ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயத்தை நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். இவருடைய உண்மையான சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும் அப்படின்னா, இந்த சுவரன்மாறனே அதற்கான ஆதாரத்தையும் வச்சிருக்காரு. புதுக்கோட்டையில கில்லுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த கில்லுக்கோட்டையில ஒரு கல்லு கிடைக்குது. இந்த கல்லை எல்லாருமே புலிக்குத்தி கல் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. இது புலிக்குத்தி கல்லா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. புலிக்குத்தி கல்லுனா என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரும் பாருங்க. ஒரு புலியை ஒரு வீரன் கத்தியால் குத்துற மாதிரியோ இல்ல வேளால் குத்துற மாதிரியோ இருக்கும். இதுதான் புலிக்குத்தி கல். ஆனா இதுல எந்த இடத்துலயுமே ஒரு வீரனுடைய புகைப்படம் கிடையாது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, கீழே ஒரு மிருகம் வந்து இருக்கு. அந்த மிருகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிங்கம் அப்படின்னு சொல்லுது. அதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சுவரன்மாறனுடைய பட்டப்பேர்களான சத்ருகேசரி, கல்வர் கல்வன், அபிமான திறன் இப்படிங்கிற பேர் வந்து எழுதி. இதுல ஒரு சில பேரு அப்புறம் 2 டாட்டு வச்சு தீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புகைப்படத்தை வந்து போட்டுட்டு வராங்க. இதுவும் உண்மை கிடையாது. இதை வச்சு தான் புலிக்குத்தி கல் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. இதுவுமே நம்ம ஏற்கனவே கயல் சேர் வேல்கொடியன் ஒரு பாடல் படிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு சேர்க்கப்பட்ட தவறான வரலாறு தான். அதுல அவருடைய பட்டப்பெயர்களும் கீழே வந்து சிங்கம் வந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு கல் இருக்கு. இந்த கல்லு கண்டிப்பா நடுகல்லா அப்படின்னு கேட்டா நடுகல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு எல்லைக்கல்லா வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா சுவரன்மாறன் அவருடைய காலகட்டத்தில் பல விஷயங்களை புதுமையா செஞ்சார். அப்படி இதுவும் ஒரு புதுமையாக இருக்கலாம். சரி, இந்த கல்லு மட்டும் எப்படி எல்லைக்கல்லு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த கல்லு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கல்கள் யார் யார் எங்கெங்க சிதைச்சு போட்டாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இது எல்லைக்கல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சோழர்களுடைய சின்னம் இன்னைக்கு சொல்ற மாதிரி சிங்க சின்னம் தான். ஸோ இந்த சுவரன்மாறனுடைய சின்னமும் சிங்க சின்னம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா சொல்ல முடியுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லவா? இந்த இடத்துல பாண்டியர் மன்னன் ரணதீரன் இருக்கார்ல, ரணதீரனை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரணதீரன் அப்படிங்கிறவர் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் என ஆய்குடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சாகசக்காரன் தான் இந்த கொச்சடையன் ரணதீரன் அப்படிங்கிறவர். இந்த ரணதீரனையே கிபி 710ஆம் ஆண்டு தன்னுடைய வேளால் குத்தி கொன்றவர் தான் சுவரன்மாறன். இப்படி மிக பெரும் வீரனையே கொண்டிருக்காரு அப்படின்னா இவர் எப்படி குறுநில மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்படுறதுதான். ஒரு தமிழ் மன்னன் கண்டிப்பா சிறப்பா வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அப்படிங்கிறத கங்கணம் கட்டி மறைக்கப்பட்டது தான் இந்த வரலாறு. ஸோ இதுதான் உண்மையான சோழ மன்னனான சுவரன்மாறனுடைய வரலாறு. ஸோ இந்த காலகட்டத்தில் சோழ நாட்டை சுவரன்மாறனும் சுவரன் மாப்போதனும் ஆட்சி பண்றாங்க. அப்படியே பல்லவ நாட்டை பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்றாரு. அப்படியே கீழே பாண்டியர்கள் நாட்டை பார்த்தோம்னா ரணதீரனுடைய மகனான பராங்குசன் பல்லவர்களுக்கு கீழே ஆட்சி பண்றாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் சுவரன்மாறனுக்கு அப்புறம் சோழ வாரிசு கிடையாது. சோழர்களுடைய நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் பாண்டியர்கள் செய்த போர்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சில ஆய்வாளர்கள் சில உருட்டுகளை உருட்டி வச்சிருக்காங்க. அப்படி சோழர்களுடைய நாட்டில் என்ன நடந்துச்சு, ஆய்வாளர்கள் உருட்டுன உருட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நன்றி.